விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரேன். இந்த காணொளியில் ஒரு பனங்கிழங்கு எப்படி உருவாகுது அப்படின்ற ஜேர்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த மெயினாக இந்த காணொளி. இது 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ பக்கத்தில் இருக்க பனங்காட்டிலேருந்து பனம்பழம்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராப்பராக உரித்து அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இடத்த லைட்டாக ஒரு அரை அடிக்கு மட்டும் நான் கிளறி விட்டு அதை பனம்பழத்தை திருப்பி வச்சு அடுப்பினேன். இது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 90 டேஸ் வெயிட் பண்ணணும். 90 டேஸ்க்கு அப்புறம் தான் பனங்கிழங்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 90 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நடுவில் இன் பிட்வீன் ஒரு தடவை எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்க்கும்போது ஒரு கிழங்கு மட்டும் எடுத்தோம். அப்போ ரொம்ப பிஞ்சாக இருந்தது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்தது தான் இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 கிழங்கு கிட்ட நான் ஆல்ரெடி வச்சுருப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு கிழங்கு எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் கிணப்பர் வச்சு கொடுத்ததுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் நல்லமாக கொஞ்சம் ஒரு 3/4 அடிக்கு நல்லமாக பள்ளம் தோண்டிட்டு சைடாக நான் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லா கிழங்குமே ஈஸியாக வந்திருக்கும். வீடியோ பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, இதில் நம்ம அந்த பனம்பழம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடிக்கு பெட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும். எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. அப்போது டக்குன்னு நாங்கள் வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரொம்ப தண்ணி நின்றுச்சு. அதனால் கொஞ்சம் பனம்பழம் வளர்ச்சி கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பிஞ்சாகவே இருந்தது கொஞ்சம். என்னதான் இருந்தாலும் நம்மளே விதைச்சி நம்மளே அறுவடை பண்ணுறதுன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிழங்குக்கு மேலே நல்லபடியாகவே இருந்தது. இது இப்போது எப்படி அந்த டெக்னிக்ன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வருஷம் நிறைய கிழங்கு நாம் விளைய வைக்கலாம் கண்டிப்பாக. எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பனங்கொட்டை பார்த்திங்களா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் வேக வச்சு பார்த்தோம். வேக வைக்கும்போது எனக்கு ஃபுல்லாகவே டோட்டலாக அது அப்படியே ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு ஆகலை, நல்லபடியாக வெந்திருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் நல்லாவே இருந்தது. நல்லா இருக்கா? கசப்பெல்லாம் எதுவும் இல்லைல்ல? இஞ்சி இன்னும் ஒரு 2 வாரம் இருந்தால் சரியாக. அடுத்த வருஷம் நிறைய விளைய வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதோட இந்த காணொலியில் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.